தமிழ் மனிதன் தோன்றி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு மேல் ஆயிற்று. சில ஆண்டுகளுக்கு முன்னர் மொழியானது தோன்றி இருந்தாலும் ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ். கிட்டத்தட்ட 6000 மொழிகள் தற்போது உலகமெங்கும் பேசப்பட்டு வந்தாலும் அதில் முதன்மையாக இருப்பது தமிழ். நம் தமிழ் மொழியின் வயது பல யுகங்களாக இருந்தாலும் இன்றைய நவீன ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி தமிழ் மொழியின் வயது 5000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மொழியாக இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கிறது. தமிழ் மொழி மட்டுமல்ல, தமிழ் பால் பருகிய ஒவ்வொரு தமிழனின் செயல்களும் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு முன்பே அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டியது நம் தமிழ்தான். அண்டத்தை கண்டுபிடிப்பதற்கு முன்பே கீழ் 7 லோகங்களும் மேல் 7 லோகங்களும் வகுக்கப்பட்டது நம் தமிழில்தான். விண்ணையை துளைத்ததும் நம் தமிழ்தான். மண்ணையே மணக்க வைத்ததும் நம் தமிழ்தான். AR ரகுமான், விஸ்வநாத ஆனந்த், அஸ்வின் ரவிச்சந்திரன், மாரியப்பன், விஷாலினி என உலக நாடுகளையே வியக்க வைத்தவர்கள் நம் தமிழர்கள். மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவர்கள் தங்கள் பெயருடன் தாய்மொழியை இணைத்துக் கொள்ள முன்வரவில்லை. ஏனென்றால் மற்ற மொழிகள் யாவும் மொழியாக மட்டுமே வரையறுக்கப்பட்டது. ஆனால் தமிழில் தமிழ், தமிழரசன், தமிழ்வேந்தன், தமிழ் செல்வி, தமிழ் கொடி என தமிழோடும் தமிழ் மொழியோடும் பெயர் வைத்துக் கொள்ள முடியும். தமிழன் மட்டுமே தமிழை மொழியாக எண்ணாமல் உயிராக நேசிக்கிறார். அத்தகைய தமிழனை போற்றும் விதமாக இதோ கரூர் தலவாய்ப்பாளையம் கிராமத்தில் எம் குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் ஒரு விருட்சம் விதைக்கப்பட்டது. அகத்தியர் தமிழ் பேரவை தமிழினை மூச்சாக கொண்ட தமிழ் பற்றாளர்களின் தூண்டுதலினால் 4 வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டு 2016 மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்தது. 17/3/2017 இதோ எங்கள் முதல் படியாய் சங்கமம் 17 தமிழ் பெருவிழா உங்கள் முன்னிலையில் சிறப்பாக தொடங்கப்பட்டுள்ளது. கிராமிய இசை, விவாத மேடை, சித்திரம், தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு, தமிழோடு பேசு, கவித்திடல் என 6 வகை களங்களை அமைத்துள்ளது எங்கள் சங்கமம். ஆங்கிலத்தை காக்க 1000 பேர் இருப்பினும் தமிழை தலை நிமிர்த்தி இச்சங்கம களத்தில் சதுராடிய எங்கள் 36 நட்சத்திர ஒருங்கிணைப்பாளர்களின் உழைப்பு, கம்பனின் கைவண்ணம், வள்ளுவனின் வெண்பா, மகா காவியம் மொழியம் நிறைந்தது எம் தமிழ். சங்கம் வளர்த்த பாண்டியன், சுங்கம் தவிர்த்த சோழன், பாரம்பரியம் காத்த பல்லவர்கள் வாழ்ந்த வீரமண் இது. பால் கொடுத்து மார்காயும் முன்னே வாய் எடுத்து பிள்ளைகளை போருக்கு அனுப்பிய வீர தேசம் இது. ஓங்கி வளர்ந்த மொழியை ஒதுங்கி வாழ அனுமதிக்காதே. தமிழை நாளெல்லாம் சுவாசித்தாயே, கைமாறாக என்ன செய்தாய்? கலைகளும் கலாச்சாரங்களும் மறந்தாய். கடைச்சங்கங்கள் முற்றிலும் காணாமல் போனது. இடைச்சங்கங்கள் இருந்த இடம் தெரியவில்லை. வியர்வை இறைத்து உயிரை நேரங்களுக்கு ஊட்டி முற்றாக நெல் அறுவடைத்து உணவளித்த விவசாயிகளை மறந்தாய். ஏறுதழுவதற்கும் போர் வந்து ஓய்ந்தது. நினைவில் கொள், பண்பாடு கொலை செய்யப்பட்டால் அடையாளம் இழப்பாய். உன் அடையாளம் இழந்தால் அதுவும் ஒரு இனப்படுகொலையே. ஒன்றை மறவாதே, திமிழ் பிடிக்கும் தமிழனுக்கும் திமிருண்டி என்பதனை. தமிழுக்கு எதிரிகளை விட துரோகிகள் தான் மிக அதிகம். ஆம், உலகில் கடைசி தமிழன் உள்ளவரை தமிழ் மூச்சு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். தமிழனை அழிக்க எந்த கொம்பனும் இந்த மண்ணில் பிறக்கவில்லை. வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன்டா.